தமிழகத்தில் எல்லா விதங்களிலும் தோற்று போன ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய துறையின் கண்ட்ரோலில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு இல்லை. நாம் ஏற்கனவே பார்த்தோம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் 5 காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டார். அரசாங்கம் எல்லாமே என்ன முயற்சி மேற்கொள்ளுது, நியாய தர்மத்தை பற்றி கவலைப்படாமல் உண்மையை எப்படியாவது அமைக்கிடும். நீங்கள் அஜித்குமார் விஷயத்தில் அந்த கூட்டு துவாரத்தின் வழியாக அன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு அந்த அஜித்குமார் கொலை வழக்கு முடிவுக்கு வந்தது. அவர் வீட்டுக்கு முதல்ல போன அரசியல்வாதிங்கிற முறையில் சிபிஐ விசாரணை கேட்டவர் சிபிஐ விசாரணை உத்தரவு. அந்த கஸ்டோடியல் டெத்து வாட்டர் செஞ்சுரி ஸ்டாலின் அரசாங்கத்தில் 25 அந்த ஒரு பெருமை. இந்தியாவிலேயே முதல் இடத்துக்கு வர்றதுங்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து. இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கவின் ஆணவ கொலை. என்னோட கேள்வி தமிழக முதலமைச்சருக்கும் சரி, எல்லா திராவிடியன் ஸ்டாக்குக்கும், ஆமாம் நீங்கள் தான் ஜாதியவே ஒழிச்சிட்டீங்களே, ஆணவ கொலை ஏன் நடந்தது? அப்போ நீங்கள் ஜாதியை ஒழிச்சதா பேசினது ஃப்ராட், வெறும் ஃபால்ஸ் கிளைம். திராவிடியன் ஸ்டாக்கால் ஜாதி வன்மத்தை, ஜாதி உணர்வுகளை உங்களால் அழிக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது, இன்டர் காஸ்ட் மாதிரி இதை வச்சு அரசியல் பண்ணுறது சுற்றிகள் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லையே. நான் புராண காலத்துக்கு போகலை. ஏன்னா வேதங்களை வகுத்தளித்த வேதவியாசர் மச்சகந்தி என்கின்ற செம்படபத்தாயின் மகன் அன்னைக்கு இல்லையா வர்ணமாதி திருமணம். நாம் நம்ம காலத்தில் சதாசிவம் அவர்கள்